ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு சீரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது முத்து கிறிஷை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது மீனா வந்து தண்ணி கொடுத்துட்டு என்னங்க யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லை, அப்பா சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். கிறிஷுக்கு அவனுடைய அம்மா இறந்த சோகமே இல்லாமல் இருக்கான். அவனுடைய பாட்டியும் கிறிஷை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இது வரைக்கும் விட்டுட்டு போனதுலேருந்து அவனை ஒரு தடவை கூட நேரில் வந்து பார்க்கவே இல்லை, ஃபோன் பண்ணி விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முத்தும். கிறிஷோடைய அம்மா அவன் கூட இருந்ததானே அவனுக்கு வருத்தம் தெரியும். துபாயிலே இருந்துட்டாங்கல்ல, துபாயிலே இருந்து அவனை பார்க்காம இருந்து அவனுக்கு பழகி போச்சு போல இருக்குது. அதனால தான் அவன் எல்லாம் அம்மா இல்லாத சோகமே அவனுக்கு இல்லை போல இருக்குது. எங்கேயோ அம்மா ஊரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கிறான் போல இருக்குது. அவன் பாட்டியும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மீனா, அது எப்படி? கிறிஷு அவனுடைய அம்மாவை பற்றி அவங்க வெளிநாட்டில் இருந்தப்போ கூட கிறிஷு கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்தான்ல, அப்போது அவனுடைய அம்மாவை பற்றி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்கூல்லலாம் கூட பிரச்சனையாச்சு. அவன் அம்மாவோடைய ஞாபகமாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லி தானே நம்ம கிறிஷோட பாட்டிக்கிட்ட அவனுடைய அம்மாவை வர சொல்லுங்கள் அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே, இப்போ வேறு மாதிரி இருக்கான். அவனுடைய அம்மா ஊரில் இருந்தப்போ கூட அவனுடைய அம்மா ஞாபகமாக தான் இருந்தான். ஆனால் இப்போ செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா சொத்தமாக அது இல்லவே இல்லாமல் கேஷ்டலாக அவங்க கூட இருக்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு இருக்கானே. இல்லை மீனா, நீ சொல்றதெல்லாம் லாஜிக்கே இல்லை அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அடடா, என்ன இது, இவருக்கு மாமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே தெரியும்னு விதி இருந்தால் எல்லாம் ஒரு நாள் தெரிஞ்சு தானே ஆகணும். இவ கண்டிப்பாக வீட்டில் விஷயத்த சொல்ல போகிறது கிடையாது, நம்மளையும் சொல்ல விடாமல் தடுத்துட்டு இருக்கா. எப்படியோ அவருக்கே உண்மை தெரிய வரும்போது அது தானே தெரியட்டும். நாம் எதுக்கு இதில் பிரச்சனையில் மூக்கு நினைச்சிட்டு வர பிரச்சனைக்கு அவருக்கான சொல்யூஷனை மட்டும் நம்ம சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி மீனா நினச்சிட்டு இருக்காங்க. ஏங்க விடுங்க, இதை பற்றியே எதுக்கு சும்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை மீனா, இந்த விஷயத்தை பற்றி இப்படியே லேசாக விட போகிறது கிடையாது. நீ கிறிஷோட பாட்டி நம்பர் எனக்கு கொடு, நான் நாளைக்கு அவங்க கிட்ட பேசுகிறேன், அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் அவங்கள விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூக்கிக்கிறாங்க. சரிங்க, காலையில் வாங்கிக்கலாம், சரி படுங்க, நேரமாகுது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, கிறிஷ் எங்க அப்படின்னு. அவன் ரோஹிணி ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்கிற? அவன் தான் அன்னைக்கு கிறிஷை அடிச்சு அனுப்பினானே அப்படின்னு. ஏங்க, அது அன்றைக்கி ஏதோ கோவத்தில் இருந்தார், அடிச்சிட்டாரு. அதுக்காக இன்றைக்கி நான் மனோஜ் அப்பா கூட தான் தூங்க போகிறேன் அப்படின்னு கிறிஷ் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இதில் எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே இருக்கு மீனா. அப்பப்போ நல்ல விதமாக கிறிஷ் மேலே நடந்துக்கிறான், அப்பப்போ கோவப்பட்டு நடந்துக்கிறான். இப்போ கொஞ்ச நாள் கிறிஷ்கிட்ட கோவமாக நடந்துட்டு இருந்தான், இப்போ திடீர்னு எப்படி கிறிஷ் மேலே பாசமாக இருக்கான். இவன் மேலே தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாகவே வருது. கிறிஷோட பாட்டி அவங்க ஏதோ மறைக்கிறாங்க, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்றதை விட இந்த விஷயத்துல தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவன் ஏன் தான் இப்படி மாறுறானே தெரியல. அப்பாவோட அந்த நிலைமைக்கு காரணம் முழுசாக அவன் தான். அவன் வாங்கின கடனுக்கு இப்போ முழு பொறுப்பும் அவன் தான். இனிமே அப்பாவை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனால் இவன் எப்படி இதெல்லாத்தையும் அடிக்க போகிறான்னு தான் எனக்கு சத்தியமாக தெரியல மீனா. அவன் அடிப்பானோ இல்லை கடங்காரன் காலில் விழுவானோ, என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறான். சரிவா மீனா, நம்ம எதுக்கு அவனை பற்றியும் நம்ம பேசி நம்ம டென்ஷன் ஆகிக்கணும். அப்பா இதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டார்ல, அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. வா நம்ம படுத்து தூங்கலாம் அப்படின்னு மீனாவும் தூங்க போயிடுறாங்க. ஆஹா, இப்படியே இத்தனை நாளைக்கு நம்ம இவர்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருக்க போகிறோன்னு தெரியலையே, கண்டிப்பாக அவருக்கே சீக்கிரம் தெரிய வந்துடும் போல இருக்குது அப்படின்னு மீனா நினச்சிக்கிட்டே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எப்பவும் போல் மீனா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போது முத்து சவாரிக்கு கிளம்பலாம் அப்படின்னு இருக்காரு. அப்போது கிறிஷை பார்க்குறாங்க. கிறிஷை பார்த்த உடனே கிறிஷ் இவ்வளோ கேஷுவலாக இருக்கா அப்படின்னு ரொம்ப முத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் மீனா, இங்கே ஷர்ட் ஜோப்பில் காசு வச்சுருக்கேன், கிறிஷுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து அனுப்பிச்சிடு, ஸ்கூல் ஃபீஸ், அதாவது டூர் பீஸ் கட்டுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க மீனா கிட்ட. சரிங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. சரி இங்கே வாங்க அப்படின்னு. சொல்லுங்கள் என்னென்னு, கிச்சனில் வேலையாக இருக்கா அப்படின்னு. சரிம்மா, நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு. உன்னோட ஃபோன் எங்கே மீனா? அங்கே தான் கட்டில் மேலே இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போது எதுக்குங்க? இல்லை, கிறிஷோட பாட்டி நம்பர் கேட்டலாம், அதுதான் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு. ஏங்க, இப்போ நான் வேலையாக இருக்கேன், அப்புறமா கொடுக்குறேனே அப்படின்னு மீனா உள்ளேருந்தே சொல்கிறாங்க. அப்படி சொல்லி சமாளிச்சிடலாம், நம்பர் கொடுக்காம ஒரு வேளை ஃபோன் பண்ணி ஏதாச்சும் கேட்பாரு, உளறி வச்சுட்டு போகிறாங்க, தெரிஞ்சிட போகுது அப்படின்னு மீனா நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி சொல்லாமல் முத்துவே, சரி அவள் வேலையாக இருக்கா, அவள் எப்போ எடுத்து தேடி கொடுக்குறது, அப்புறம் மறந்துடுவான், நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு
முத்துவே ஃபோன் எடுத்து நம்பரை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பரையும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. முத்தோட ஃபோனில் நம்பரை எடுத்து அந்த நம்பரையும் போட்டுக்கிறாங்க. அதை போட்டு முடிக்கவும் மீனா கிச்சன்லேருந்து வராங்க. ஏங்க என்னோடய பர்மிஷன் இல்லாமல் ஃபோன்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு வந்த உடனே மீனா வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்து முத்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. என்ன மீனா, ஃபோன் தானே, கிறிஷோட பாட்டி நம்பர் தானே வாங்கினேன், அதுக்கு ஏன் இப்படி பதறாம், நீ வேலையாக இருக்க அப்புறம் மறந்துடுவே அப்படின்னு தான் நானே எடுத்துக்கிட்டேன், இதில் என்ன தப்பு இருக்குது, ஏன் மீனா இந்த மாதிரிலாம் நீ நடந்துக்கவே மாட்டியே, ஃபோனை ஏன் எப்படி வாங்குற அப்படின்னு. அது இல்லைங்க, அது அப்படின்னு மீனா சமாளிக்கிறாங்க. இல்லை மீனா, வர வர நீ ரொம்ப மாறிட்ட, ஃபோன் எடுத்ததுக்கு இப்படி கோவப்படுற, அப்படி என்ன இருக்குது அந்த ஃபோனில் அப்படின்னு முத்து கேட்கவும், ஏங்க அப்படி உங்களுக்கு தெரியாமல் என்னங்க ஃபோனில் வச்சுருக்க போகிறேன்னா அப்படின்னு. அப்போ எதுக்கு ஃபோனை பிடுங்குற அப்படின்னு. இல்லைங்க அது அப்படின்னு. அப்போது அண்ணாமலை வராரு. என்ன முத்து என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, கிறிஷோட பாட்டி நம்பரை வாங்கியிருக்கேன், கிறிஷை பற்றி விசாரிக்கா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரி முத்து, முதல்ல அது என்ன ஏதுன்னு பாரு அப்படின்னு. சரிம்மா மீனா, எனக்கு ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க மீனா முத்துவை பார்த்துக்கிட்டே. முத்துவுக்கு என்ன இவ வர வர வேறு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. கிறிஷை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. மீனா, நானே கிறிஷை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுடுறேன், கிறிஷ் வா அப்படின்னு, அந்த ஃபீஸையும் நானே கட்டிடுறேன் அப்படின்னு அவங்களோட டீச்சர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு முத்து ஸ்கூல் டூர் ஃபீஸையும் எடுத்துக்கிட்டு கிறிஷையும் கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே என்ன பண்ணுறது தெரியாமல் ரோகிணி ரூமில் இருக்காங்க. கிறிஷுக்காக டூர் ஃபீஸ் கூட கொடுக்கவே முடியாதுன்னு முத்து சொல்லிட்டாரு, அதாவது என் மனோஜ் சொல்லிட்டாரு. ஆனால் கிறிஷ் என்னோட பையன் தானே, என்னுடைய பையனுக்காக யாரோ ஃபீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு ரோகிணி பணத்தை ஏற்பாடு பண்ணி யாருக்கும் தெரியாமல் மீனாக்கிட்ட எடுத்துகிட்டு போய் கிச்சனில் கொடுக்க போகிறாங்க. கிச்சனில் மீனா சமைச்சிட்டு இருக்கும்போது ரோகிணி போய் நிற்கவும், என்ன அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசுகிறாங்க. ஏங்க மீனா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு. பின்ன உங்ககிட்ட கொஞ்சம் சொல்கிறீங்கன்னா நீ எப்போ வீட்டில் விஷயத்த சொல்ல போகிற அப்படின்னு மீனா பேசுகிறாங்க. மீனா கொஞ்சம் பெருமையாக பேசுங்க, அங்கிள் வெளியில் தான் இருக்காரு அப்படின்னு. உன்னால் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன், இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் போல இருக்குது, தெரிஞ்சதுலேருந்து முள்ளு மால் நடக்கிற மாதிரி இருக்கு. இங்கே பார், மாமாவுக்கும் அவருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது உன்னுடைய அம்மா நம்பரை தான் அவர் வாங்கிட்டு போகிறாரு, ஃபோன் பண்ணி என்ன பேசி என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒழுங்கு மரியாதையாக சீக்கிரம் வீட்டில் விஷயத்த சொல்கிற வழியாக பார், இல்லைன்னா நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன். அப்படி என் புருஷன் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னார், அதுக்கு மேலே நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எப்படியாச்சும் முத்துவை தடுங்க அப்படின்னு. இந்த விஷயத்தில் நான் இன்னும் பண்ண முடியாது அப்படின்னு. மீனா, உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா எனக்கு அப்படின்னு. இங்கே பார், இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட நடிக்காத, கிறிஷ்காக மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு. மீனா, ஆண்டியை பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. மனோஜை பார்த்தியா, கிருஷ்ணமலை ஏதோ கொஞ்ச நாள் நல்ல விதமாக நடந்துட்டு இருந்தார், இப்போது அது கூட கிடையாது, பணம் கூட கிறிஷுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு பாத்தியா. இங்கே பாரு மீனா, நீங்கள் கிறிஷுக்காக பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நான் பணம் ரெடி பண்ணிட்டு கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு, இந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன், அவன் உண்மையிலேயே உங்கள் பையனு தெரிஞ்சா இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா ஒரு தாத்தாவா மாமா அவருக்கு கிருஷிக்கு பணம் கொடுத்துருப்பான். ஏன் ரவியும் ஸ்ருதியும் மனோஜோடைய நம்ம அண்ணனோடைய பையன் அப்படின்னு அவங்க பணம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும், கிருஷியும் எங்களுக்கு சொந்தவங்க தான் தெரியுதா, அவங்களும் சித்தப்பா சித்தி தான், நாங்களும் ஒரு விதத்தில் அம்மா முறை தான், நாங்களே கிருஷ்க்கு பண்ணிக்கிறோம். அவன் உண்மையிலே இந்த வீட்டு பையனாக இருந்தால் நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோமா, அந்த மாதிரி தான் அவன் இந்த வீட்டு பையன் நினச்சி தான் நான் அவனுக்காக பண்ணியிருக்கேன். நீ எனக்கு பணம் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இருந்தாலே பரவாயில்ல மீனா, நீங்களே பூவாளர் எடுத்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க, முத்து டாக்ஸி ஓட்டு சம்பாதிக்கிறாரு, சவாரி ஓட்டி வச்சுக்கோங்க மீனா, இந்த படம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஏன் நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு, பெரிய பிஸ்னஸில் இருக்கீங்கன்னு குத்தி காட்டுறீங்களா அப்படின்னு. ஏன் மீனா இப்படியெல்லாம் நினச்சிக்கிறீங்க, அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை, நீங்களும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு. பரவாயில்ல, ஒரு சின்ன குழந்தைக்காக 2500 ரூபாய் கொடுக்குறதுல நாங்கள் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம், குழந்தையோட சந்தோஷத்தை விட பணம் ஒன்று எங்களுக்கு முக்கியம் கிடையாது உன்ன மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மீனா அப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. இந்த பேசி மல்லிப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, முதல்ல வீட்டில் விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு பாரு, எனக்கு இந்த பணம் ஒன்றும் தேவையில்லை, நீயே எடுத்துகிட்டு போ. அப்படி இல்லைன்னா கிறிஸ்பேரில் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் டெபாசிட் பண்ணி வை, அதுவே போதும். இப்போ அவனை அனாதையை தவிக்க விடுற மாதிரி, யார் இல்லாத மாதிரி பின்னாடிக்கு நீ விஷயத்த சொல்லாமையோ போயிட்டாலும் அது நடக்காது, நானே கூட சொல்லிடுவேன். ஆனால் கிறிஷுக்குன்னு பின்னாடி உதவி தேவை. உன் புருஷனும் பேச்சை கேட்கறது கிடையாது, அத்தையோட பேச்சை மட்டும் தான் கேட்குறாங்க. அத்தையும் கிறிஷ் மேலே கோவத்தில் இருக்காங்க. நாளை பின்ன கிறிஷுக்கு ஏதாச்சும் தேவை அப்படின்னா அதுக்கு வேணும்ல, போய் முதல்ல அதை பண்ணி வைக்கிற வழியாக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா,
நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நான் கிறிஷ்காக ஏதாச்சும் பண்ணி வைக்கிறேன். அவன் என் பையன், நான் தானே பண்ணணும் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவளால் தினம் சித்திரவதை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நாம் அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். இப்போது கிறிஷோட பாட்டி நம்பர் வாங்கிட்டு போயிருக்காரு. அவர் போய் அங்கே பேசுகிறதுக்குள்ளே நாம் ஃபோன் பண்ணி பேசி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக நாம் பயந்துட்டு வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கிறிஷோட பாட்டிக்கு முதல்ல மீனா ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது அவங்களும் ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லு மீனா அப்படின்னு. என்ன உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்க, கிறிஷு உங்கள் பொண்ணு கூட தான் இருக்காங்க. அது எனக்கு மட்டும்தானே தெரியும், வீட்டில் யாருக்குமே தெரியாது இல்லை. கிறிஷை விட்டுட்டு போயிட்டா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பாட்டுக்கு இருந்துருவீங்களா? அவனை பற்றி என்ன ஏதுன்னு விசாரிக்கவே மாட்டீங்களா? நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? அப்பப்போ எல்லாரும் இருக்கிறப்போ ஒரு தடவையாச்சும் ஃபோன் பண்ணி கிறிஷ் என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான், நான் இப்படி இருக்கேன், இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன், கிறிஷை பார்த்துக்கோங்க, அவன் பத்திரமா இருக்கானா ஏதாச்சும் ஃபோன் பண்ணி விசாரிச்சா தானே. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. நீங்கள் விட்டுட்டு போனது திரும்பவும் ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி பேசல அப்படின்னு என் மாமாவுக்கும் என் புருஷனுக்கும். இப்போது என் புருஷன் உங்களை பார்த்து பேச தான் உங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துல அட்ரஸ் கண்டுபிடிச்சி அங்கே வந்து விசாரிப்பார். அதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. என்ன மீதா இது, ஏன் முத்துக்கு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு. ஏன் என் புருஷன் உங்களுடைய நம்பர் கேட்டால் நான் கொடுக்க முடியாதா? அதுக்கும் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கணுமா? ஏற்கனவே ஏகப்பட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் பொண்ணாலேயும் உங்களாலேயும். இதுக்கு மேலேயும் நான் எந்த பொய்யும் சொல்ல விரும்பலை அப்படின்னு இங்கே மீனா சொல்லிடுறாங்க. பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா உடனே கிறிஷோட பாட்டி வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது முத்துவும் கிறிஷோட பாட்டிக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கேஜ்டாகவே இருக்குது. அப்போது நீங்கள் மீன் ஃபோன் வந்தோடனே ரோகிணி ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு என்னம்மா அப்படின்னு. இல்லடி, மீன் அப்போ தான் ஃபோன் பண்ணான். முத்து ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு என்னை தேடி வந்துட்டுருக்கான். நான் கிறிஷை பற்றி விசாரிக்க, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அம்மா என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதம்மா, ஏதாச்சும் சொல்லி சமாளியே அப்படி இப்படின்னு நீயும் அவங்க சந்தேகப்படுற அளவுக்கு தான் வச்சுருக்க. ஒரு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது கூட இல்லை, எல்லாமே உனக்கு நானே சொல்லணுமாம்மா. இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. எனக்கும் மனோஜுக்கும் 1008 டென்ஷன் இருக்குது. இப்போ தான் நானே உனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும்னு பார்த்தேன். மீனா இப்போ தான் என்கிட்டயே விஷயத்த சொன்னா. முத்து வந்து விசாரிச்சா ஏதாச்சும் சொல்லி சமாளிமா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. முத்து தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் போல இருக்கு அப்படின்னு. எடுத்து பேசும்மா, நீ ஃபோன் எடுக்கலனாலையும் சந்தேகப்படுவாங்க, அப்புறம் நிரந்தரமாக நீ இங்கே விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு ஆண்டி நினச்சிட்டு இருக்க மாதிரியே நினைப்பாங்க. நீ முதல்ல ஃபோன் எடுத்து பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கிறேன். அம்மா ஆனால் ஒன்றுமா, முத்துக்கிட்ட எக்கானது கொண்டோ விஷயத்த மட்டும் நீ எதையுமே சொல்லிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ரிங் போகுது. முத்து வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா நான் தான் முத்து பேசுகிறேம்மா அப்படின்னு. சொல்லு முத்து, தெரியுது அப்படின்னு. எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னு. இன்னும் ஊரில் தான் இருக்கேன் முத்து, பிரச்சனையெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சிட்டு வருது, இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் முடிச்சுட்டு வந்து கிறிஷை கூப்பிட்டுக்கிறேன்ப்பா. கிறிஷ் என்ன பண்ணுறான், நல்லா இருக்கானா அப்படின்னு. ஆமாம், கிறிஷெல்லாம் நல்லா தான் இருக்கான். என்னம்மா நீங்கள் கிறிஷை விட்டுட்டு போனது ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. நானும் விசாரிக்கணும் தான்ப்பா நினைக்கிறேன், ஆனால் இங்கே ஏகப்பட்ட வேலை என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரிம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களை நேரில் பார்த்து சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்னு. என்ன முத்து, நான் ஊரில் தான் இருக்கேன், எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே சொல்லு அப்படின்னு. இல்லைம்மா அதை நேரில் சொன்னதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னப்பா ஏதாச்சும் பிரச்சனையா? கிறிஷை உங்கள் வீட்டில் இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா? நான் கிறிஷை கூட்டிகிட்டு வரணுமாப்பா? சரி நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக முத்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ கிறிஷும் அங்கே தான் இருந்தாகணும், கிறிஷு வந்து இங்கே வரவும் கூடாது, அதனால் இப்படி பேசினா தான் அது நடக்கும் அப்படின்னு முத்துக்கு வந்து இலகன குணம். அப்படி டக்குன்னு சொன்ன உடனே அவங்க வந்து சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேறு விஷயமா பேசணும். கிருஷ்ணன் நீங்கள் இங்கே விட்டுட்டு அவனை பற்றி எதுவும் விசாரிக்கலன்றது தான். அதாம்மா கிருஷ்ணோட அம்மா இறந்து போயிட்டு தான் சொன்னீங்களா, அவங்களோட ஃபோட்டோ ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கா? ஏம்மா கிருஷுக்கு அவங்களுடைய அம்மா ஞாபகமே இப்போ கொஞ்சம் கூட வரவே மாட்டேங்குது, கேஷுவலாக ஜாலியாக இருக்கா அப்படின்னு. அதான் நான் சொன்னேன் இல்லைப்பா, அவனுடைய அம்மா இறந்ததை விட அவன் உங்கள் கூட இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டான். நீ இங்கே இருக்கிறதுனால அவனுடைய அம்மா ஞாபகம் கூட அவனுக்கு சுத்தமாக வர்றதில்லைப்பா முத்து, அதனால தான் நான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் கதாலந்து விடுறாங்க. இல்லைம்மா புரியுது, கிறிஷ் இங்கே இருக்கணும் அப்படின்னா நிரந்தரமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, அவன் இங்கே இருந்தாலே எங்களுக்கு சந்தோஷம்தான். நீங்கள் அப்படி ஏதாச்சும் இருந்தால் எங்ககிட்ட டேரெக்டாகவே சொல்லிடலாம், இல்லை கிறிஷை கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம், நாளை பின்ன எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது
ஏதாவது இல்லைம்மா அப்படின்ற மாதிரி முத்து பேசவும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாத முத்து, கொஞ்ச நாளைக்கு தான் நான் வந்து கிறிஷை கூப்பிட்டுக்கிறேன், அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவாக இருந்தால் சொல்லுப்பா, நான் கிறிஷை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா, கிறிஷோட அம்மாவோடைய ஃபோட்டோவை மட்டும் நான் பார்க்கணும், அதை பார்க்க தான் நான் வரேன்னு சொல்கிறேன், அவங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லவும், அது வந்து என்கிட்ட அவள் ஃபோட்டோ எதுவுமே இல்லைப்பா, அவள் எல்லாமே அவளுடைய ஃபோனில் தான் வச்சுருப்பா, அவளுடைய அப்பா இறந்து அவனுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரக்கூடாதுன்றதுக்காக இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவள் போட்டு எரிச்சிட்டாப்பா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. என்னம்மா எல்லாமே எப்படி சொன்னால் எப்படி, ஒரு ஃபோட்டோ கூடவா இல்லை அப்படின்னு. இல்லைப்பா முத்து அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா முத்து எனக்கு வேலை இருக்குது நான் அப்புறம் பண்ணுறேன், சரிப்பா கிருஷி ஸ்கூலுக்கு போயிருக்கான்னா அவன் வந்ததுக்கப்புறமா நைட்டுக்கா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறான்ப்பா, கிருஷ்கிட்ட மட்டும் எனக்கு ஃபோன் கொடுக்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு. சரிங்கம்மா ஆனால் அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்கவும் உடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா முத்துவுக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன இவங்களோட பேச்சில் ஒரு மாற்றம் தெரியுது, ஒரு பதப்பதப்பு தெரியுது. கிருஷோட அம்மாவோட ஃபோட்டோவை காட்டுங்கன்னு சொன்னால் பொண்ணு கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய ஊர் எது, முதல்ல அதை விசாரித்து அங்கே போய் நாம் நேரில் போய் கேட்டால் தான் எல்லாமே தெரியும், ஃபோனில் இருந்தால் இவங்க எதுவுமே டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமா கிளம்பிடுறாரு ஸ்டாண்டுக்கு வந்து. அப்போது செல்வம் இருக்காரு. வாடா முத்து, என்னடா அப்போடைய பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடுச்சா, நீயும் ஃபோனில் சொல்லியிருந்த என்னாலேயும் வந்து எதுவும் விசாரிக்க முடியல அப்படின்னு. ஏற்கனவே டென்ஷன் இருக்கிற உங்களை வந்து நான் துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா அது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தாண்டா நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடா எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு, அப்பா போய் அந்த கடங்காரங்கிட்ட பேசியிருக்காரு, அந்த ஓடு காலி வாங்கின கடனுக்காக அப்பா அவரவே தன்னையே அடமானம் வைக்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல மனசடா, அப்பாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டார், பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொறுப்பேற்றுக்க சொல்லி சைன் வாங்கிட்டு போயிருக்காரு. இனி அவனுடைய கடன் அவன் பொறுப்பு, அப்பா இதுலேருந்து ரிலீஸ் ஆகிட்டாரு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே செல்வத்துக்கு ரொம்ப சந்தோஷம்டா முத்து, உண்மையிலேயே அவங்க அப்பா நம்பர் நல்லவரடா, அவருக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், இப்படி எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு. ஆமாம் எல்லாம் தான் சரியாயிடுச்சுல, நீ ஏன்டா இப்படி டல்லாக இருக்க அப்படின்னு. இல்லைடா கிருஷோட விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னடா முத்து திடீர்னு உனக்கு ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை அப்படின்னு. இல்லைடா ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி அப்பா தான் என்கிட்ட பேசினாரு, இப்போவும் அப்பா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. கிருஷோட பாட்டி விட்டுட்டு போனதோடு சரி ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டேன்றாங்க. மீனாவும் அப்படி ஏதாச்சும் பேசுகிறதா என்கிட்ட சொல்லியிருப்பா, அவளும் சொல்லலை. நான் இப்படி மீனா கிட்ட கிருஷோட பாட்டி ஃபோன் பண்ணி பேசவே இல்லையே, கிருஷோட விஷயத்தில் ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா அவள் என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க, நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு மீனா என்கிட்ட சொல்கிறா. அவள் போய் சொல்கிறான்னு நல்லாவே தெரியுது, அவங்க ஃபோன் பண்ணுறதே கிடையாது, கிருஷை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க, நிரந்தரமாக இங்கே இருக்கட்டுன்ற மாதிரி மீனாவும் அடிக்கடிக்காக பேசிகிட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணாலும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்கடா, அதை நினச்சதா அப்படின்னு. சரி விடுடா முத்து எல்லாம் சரியாக போயிடும், அதான் கிருஷ்ணோட பாட்டி அவங்ககிட்ட பேசுகிற வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாம் சரியாக போயிடும், நீங்கள் தான் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க உன் அம்மா நடத்துகிற பிரச்சனைனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லைடா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. முத்து அந்த பிரச்சனையை எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.